அன்புக்குரியவர்களே, தெரேசாலை தெரிந்து கொள்வோமா? தெரேசால் தன்னுடைய துறவற மடத்திலே வாழ்ந்த பொழுது அவர் விண்ணகத்தை மண்ணகத்திலே வாழ்ந்து விட்டார். ஆகவே ஒரு முறை அவருக்கு விண்ணகத்தின் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. விண்ணகம் இங்கு மண்ணகத்திலே இருக்கிறதே என்று சொல்லி அவர் பெருமிதம் கொண்டார். ஆனால் தன்னுடைய இரத்தத்தினால் நம்பிக்கை அறிக்கையை எழுதி விண்ணகம் உண்டு, அனைவரும் ஒரு நாள் அங்கு செல்வோம் என்று சொல்லி அவர் கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். கார்மல் மடத்திலே 4 சுவர்களுக்குள் வாழ்ந்த அவர் பல மறுமலர்ச்சிகளை திருச்சபையில் ஏற்படுத்தினார். திரு அவையில், திருவழிபாட்டில் பெண்களுடைய பங்கு என்ன என்பதை இன்றைய திருத்தந்தையர்கள் நினைப்பதற்கு அன்றே அவர் அடிக்கோள் இட்டவர். அவர் வத்திக்கானுக்கு சென்ற பொழுது ஏன் பெண்கள் ஒரு சில இடங்களில் அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொல்லி கேள்வி எழுப்பினார். பெண்கள் திருச்சபையில் ஆன்மாக்களை காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை உணர்த்தினார். கார்மெல் மடத்தில் வாழ்ந்தாலும் பல வேளைகளில் சமூகத்தினுடைய நிலையை கண்டுணர்ந்தார். சமூக மாற்றத்திற்கான சமூகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அது அவருக்கு மிகவும் ஜெபிக்க தூண்டியது. ஆகவே நாமும் நம்முடைய சமூகத்தை அறிந்து சமூக மாற்றங்களுக்கு வித்திடுவோம்.